இன்னைக்கு என்ன நாள்? டிசம்பர் 12. டிசம்பர் 12நாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது தலைவரோட பர்த்டே. அமுக்குங்க உங்க டமுக்கு. யாருக்குமே நிகழாத ஒண்ணு தலைவருக்கு நடந்திருக்குன்னு பெருமையா பேசிக்குவாங்க. 12ஆம் தேதி 12வது மாசம் 2012ல அடிடே இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் அமையவே அமையாதுப்பான்னு பெருமையா பேசிக்கிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு. தலைவரோட மத்த பர்த்டே கொண்டாடினதை விட 12 இந்த பர்த்டே தான் அதிகம் கொண்டாடினாங்க. அங்கிருந்து இப்ப 12 வருஷம் ஆயிடுச்சு. அப்பயுமே தலைவரை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ரஜினிகாந்த் எஸ். வேற கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. இன்னைக்கான வீடியோ என்னன்னா தலைவரோட ஃபேனை பத்தின ஒரு வீடியோ. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வேர்ல்டுல இருக்கிற எல்லா தமிழனுக்கும் தலைவனை பிடிக்கின்ற வீடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சிங்கப்பூர் ரஜினி. ஆரம்பமே படத்துல அமர்க்கலமா பண்ணிருப்பாங்க. ஸ்மோக்கிங் கேசஸ் கேன்சர். என்னது கேசஸா? முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறத நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த வாட்டர் மார்க் இருக்கு இல்லையா, இந்த வாட்டர் மார்க் இந்த படம் ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த சிங்கப்பூர் ரஜினி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் ஆரம்பிச்சதும் தலைவன் பாட்டை போட்டு ஆட ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் ஒரு 3 பொண்ணுங்க சலூன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த சலூன்ல ஒரு ஈக்காக்கா இல்ல. கலர் கலரா Dress போட்டுட்டு ஒரு கஸ்டமர் வந்திருக்காருடி. கஸ்டமரே இல்லாம தான் உட்கார்ந்துட்டு இருக்க. கஸ்டமர் வந்திருக்காருன்னு இப்படி சலிச்சுக்கிட்டாவ கடவுளங்கும். சரிக்க தானே வந்திருக்கேன், சேர்ல ஏறி உட்காரு. இல்லம்மா இல்ல, நான் உங்ககிட்ட சரிக்க கத்துக்க வந்திருக்கேங்கிறாரு. என் பேரு தான் சிங்கப்பூர் ரஜினி. ஓ, இவரு தான் அந்த சிங்கப்பூர் ரஜினியா? இவருக்கு எப்படி சிங்கப்பூர் ரஜினி அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறதுக்காக ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் தீவிரமான ரஜினி ஃபேன். ஹீரோவோட அம்மா நிறமாச கர்ப்பிணியா இருக்காங்க. உன் புருஷன் எங்க? மலேசியால இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களை பார்க்க போயிருக்காரு. எப்ப வருவா? நாளைக்கு வந்துருவாரு பாட்டி. வரட்டும். அந்த பையனை நாக்கு புடுங்குற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதா உரைக்கும். நான் தான் வரமாட்டேன்ல அப்படின்னு மலேசியாலே செத்து போயிருவாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துரும். என்னடா குழந்தை பிறந்த உடனே இவ்வளவு பெருசா இருக்குது? ஏமா குழந்தைக்கு என்னமா பேர் வைக்க போற? ரஜினின்னு வைக்கலான்னு இருக்கேன் பாட்டி. ரஜினின்னு பேர் வைக்காத, சிங்கப்பூர் ரஜினின்னு வை. அப்படி உருவானுச்சு சார் இந்த சிங்கப்பூர் ரஜினியோட பேரு. நம்ம ஹீரோவோட அம்மா வாப்பா சலூன் கடைக்கு வந்துட்டு போப்பா, வந்து ஒரு $50 காசு வாங்கிட்டு போப்பான்றாங்க. போனை போட்டு ஞாபகப்படுத்துறாங்க பையன்கிட்ட காசு இருக்காதுன்னு. இப்படி ஒரு அம்மா எனக்கு இல்லாம போயிருச்சேன்னு நினைக்கும் போதுதான் ஒரே கஷ்டமா இருக்கு. இப்ப நம்ம ஹீரோவோட ஃப்ளர்ட்டிங் திறமைய பாப்பீங்க. ஹாய் பார்பிடா. எது பார்பியா? ஆர் யூ வர்க்கிங்? யா, ஐ அம் வர்க்கிங். வேர்? காஃபி ஷாப்? யா. அந்த புள்ள எங்க ஒர்க் பண்ணுதுன்னு அதுக்கே தெரியல, ஆனா இவருக்கு தெரியுது பாருங்களேன். அதான்டா நம்ம சிங்கப்பூர் ரஜினி. ஜிம்ல ஒரு கேல புடிச்சேன் தெரியுமா? எங்க புடிச்சிருப்பான்? அது யாரு தெரியுமா? என் ஃப்ரெண்டோட தங்கச்சி. இந்த படத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹீரோ யாரு என்ன அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல, ஆனா இவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. வா, எங்க ஒர்க் பண்றேன்னு ஹீரோ கேட்டாரு, ஆனா காஃபி ஷாப்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க கிட்ட இருக்கிற சத்தியெல்லாம் வச்சு பூமியவே ஆட்டி படைக்கலாம் போல் இருக்குது. பார்த்து நடந்துக்கு, பல்லெல்லாம் கழட்டிடுவான். நானே கழட்டி காட்டுறேன் பாரு. நம்ம ஹீரோ உட்காந்து ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஃபுல்லா மியூட்ல இருக்கு. நான் டப்பிங் பண்றேன். நான் டப்பிங் பண்றதை விட இது கரெக்டா சிங்க் ஆகும் நினைக்கிறேன். 6 apples 5+1 பேஷன்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னேன். இப்போ எதுக்கு இதெல்லாம்? நர்சுகளுக்கு தேவைனாலும் கட் பீஸா எடுத்துக்க சொல்லிட்டேன். பார்த்தாச்சு, பேசியாச்சு, ஊரும் சுத்தியாச்சு, கல்யாணம் முடிக்குமா? என்னடா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கிற? பச்சை கலர் ஒரு பக்கம், ஆரஞ்சு கலர் ஒரு பக்கம்னு. சட்டைக்கு கள்ள தொடர்பு பண்ற PSPK கூட இப்படி போட மாட்டாரா? நீ மட்டும் ட்ரெஸ் கூட மாத்தல, நான் ஆளை மாத்திட்டு போயிருவாங்குது. அதெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்ட்டாரு ஹீரோ. இந்த கண்ணாடிக்காரர் இருக்காருல்ல, இவர் வந்துட்டு இவங்களுக்கு பணம் கொடுத்திருக்காரு. அந்த கடனை எப்படி திருப்பி கேட்கறாருன்னு பாருங்களேன். இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் நினைச்சு கொடுத்துட்டு இருக்கிறான் பாருங்களேன். எவ்வளவு பெரிய கூமுட்டையா இருப்பான். அடாடாடாடாடா, என்னடா பனிஷ்மெண்ட் இது, ரொம்ப நல்லா இருக்கே. அடுத்த சீனே பார்த்தோமா, வேணான்ட்டு போன புள்ள இங்க உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அந்த புள்ளைய மட்டும் தான் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றாரான்னு பார்த்தா இன்னொரு புள்ளையும் ட்ரை பண்றாரு. அந்த புள்ளைக்கு ஒரு ஆள் இருக்கான், அவன் வந்து மிரட்டுறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபைட் வரும் பாருங்க. சப்புன்னு முடிகிற சண்டையெல்லாம் ஏன்டா காட்டுறீங்க? நம்ம ஹீரோ பாக்குற பொண்ணுங்க எல்லார்கிட்டயுமே லவ்வோ லவ்ஸோ லவ்ஸ் தான். உன்ன மாதிரி ஆள
உட்கார வச்சுதான் அடிக்கணும். வாட்? உன்னையெல்லாம் நிக்க வச்சு அடிக்க ஒருத்தன் வருவான். அது எப்படி நிக்க வச்சு எப்படி அடிக்க முடியும்? நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஏன்டா தினமும் வந்து $50 வாங்கிட்டு போற, அப்புறம் நான் இல்லாம போயிட்டேன்னா அப்புறம் யார்கிட்ட போய் வாங்குவேன் அப்படின்னு அம்மா கேக்குறாங்க. போடா போ, போய் ஊர் சுத்திட்டு வா. என்ன பண்ற? ஐயா துடைக்கிறையா. போய் ஊர் சுத்திட்டு வா. என்னங்க ஐயா? போய் ஊர் சுத்திட்டு வா. போய் ஊர் சுத்திட்டு வா. ஐயா என் தெய்வமே ஐயா. அது ஹீரோட மண்டைக்குள்ள அது ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. மறுபடியும் ஹீரோ வந்து நீ கத்துக்கொடுமா நான் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்தோஷத்திலே இவங்க அம்மா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுறாங்க. என் பையனோட கண்ணை திறந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஐயோ தாயே, தொழில் கத்து தரணியே, நான் இப்ப யார்கிட்ட போய் தொழில் கத்துக்குவேன்? ஒரு வாரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுல்ல. எங்கடா ஒரு வாரத்துல முடிஞ்சு, ஒரு வார்த்தையில முடிஞ்சிருச்சுரா. ஹீரோ ஒரு இடத்துல போயிட்டு முடிவெட்டுவது எப்படின்னு கத்துக்கிறதுக்காக போறாரு. அங்க இவர் என்னன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, நீ டூப்ளிகேட், அவனை பாரு ஒரிஜினல் ரஜினி மாதிரியே இருக்கான். ஒரிஜினல் ரஜினி மாதிரியே இருக்கான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இந்தியாவை போய் முடிவெட்ட கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. அங்க வந்துதான் இந்த 3 பிள்ளைங்களையும் மீட் பண்ணிருக்காரு. என்ன அது அருமையான தொழிலா இருக்கியா? இது தெரிஞ்சிருந்தா வந்த அன்னைக்கு இந்த வேலையில சேர்ந்து காசு படத்தை சம்பாரிச்சு ஊர்ல வீட கட்டியிருப்பலையா, தெரியாம போச்சு. என்ன ரஜினி வேற மாதிரி யோசிக்கிறீங்களா? நாங்க 3 பேரும் தான் உங்களுக்கு தொழில் ரகசியத்தை கத்து கொடுக்க போறோம். இவங்களே ஓட்டிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்ன தொழில் ரகசியத்தை கத்து தர போறாங்க? சரி, இவங்க எப்படி இந்த முடிவெற்ற தொழில கத்து கொடுக்கறாங்கன்னு பாப்போமா? ஐயோ பாம்பு! ஏண்டா நீ பாம்புக்கு பயந்தா இப்படிதான் எல்லாத்தையும் கட்டி பிடிப்பியா? நீ தொழிலே கத்துக்க வேணாம், போடா போடா போடா. நீங்க எங்க பாம்பை வளர்க்குறீங்க அப்படின்னு நம்ம சிங்கப்பூர் ரஜினி கேட்டதுக்கு, இந்த ஊரு எலசுங்களுக்கு கூட வேகம் கம்மி தான். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுதே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எப்படி ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்து தராங்க. அத பாரு, அந்த பலூன்ல சோப்பு தடவி இருக்கல்ல, அது கிழியாம ஷேவ் பண்ணு, உனக்கு 2 மண்டைய தரேன். எப்படியோப்பா நீ முடி வெட்டுறத கத்துக்கிட்ட. அங்க பாருப்பா உன்னோட மொத கஸ்டமர், போய் முடி வெட்டி விடுப்போ. அவனு வந்து சார் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், எனக்கு பார்த்து பக்குவமா முடி வெட்டி விடுங்க அப்படின்ட்டு தூங்கிட்டான். தலைவன் அவனுக்கு மொட்டையை போட்டு விட்டான். தொழில கத்துக்கிட்டு முதல்ல வர கஸ்டமருக்கு பழனி முருகனுக்கு மொட்டை போறதா வேண்டிக்கிட்டேன். இது என்னடா பித்தலாட்டமா இருக்குது? வேண்டுதல்லாம் அவனுக்கு அவனே பண்ணிக்கணும். இவன் என்னடா இவனுக்கு மொட்டை அடிச்சுட்டு இதுதான் வேண்டுதலுங்கிறான். மொட்டை அடிக்கணும் போய் உக்கார். நீ தொழில் கத்துக்கிட்ட, நீ முட்டை போடுற. நான் அதுக்கு போடணும். இந்த 3 பொண்ணுங்களும் சாரி கட்டிக்கிட்டு வரத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு லவ் ஆயிருது. பாக்குற ஏதாவது ஒரு பொண்ணு மேல லவ் வந்தா அவன் காதலன், பாக்குற எல்லா பொண்ணு மேலயும் லவ் வந்தா அவன் காஜியன். நீ சொல்லு, நீ காதலனா காஜியனா? அது ஒரு பாட்டு ஒண்ணு வரும் பாருங்க. இந்த கேஜி பசங்கெல்லாம் பாட்டை போட்டு விட்டுட்டு இடுப்பாட்டிக்கிட்டு கையை காலாட்டிக்கிட்டு ஆடுமில்ல, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காரு. யாரா இங்க சிங்கப்பூர் ரஜினி? நான் தான் சிங்கப்பூர் ரஜினி. டேய் நீ கிளம்புடா, உடனே அண்ணன் கூட்டு வர சொன்னாரு அப்படின்னு அவன் சொல்றான். இந்த பிள்ளைங்கெல்லாம் எகிரிக்கிட்டு வந்து ஏன்டி போய் அந்த அறுவலை எடுத்துட்டு வாடி அப்படிங்கிறாளுங்க. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிற இன்னொரு சிங்கம், இந்த சிங்கம் இன்னொரு சிங்கத்தை போய் சந்திச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லலாம். நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ரஜினி போறாப்ல. அங்க நடக்கிற கான்வர்சேஷன் தான் அல்டிமேட் காமெடி ஆஃப் த மூவி. சிங்கப்பூரா? நீ என்ன நார்த் இந்தியாவா? ரொம்ப சூடா பேசிட்டு இருக்க. நீ தான் சூடா இருக்க. என்னடா 2 பேரும் சூடா இருக்கிறீங்க போல, வானவில் நண்பர்கள் ஆயிருவீங்களோ? ஒரு டீல் பேசுவோமா? முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். ஒரு அம்மா வந்துட்டு குழந்தை எடுத்துக்கிட்டு முடி வெட்டுறதுக்காக வருவாங்க. உடனே இந்த 3 பிள்ளைங்களும் ஏமா உன் குழந்தைங்களாம் எங்களால் முடி வெட்டி விட முடியாது, அது ரொம்ப கஷ்டம், நீ வேற எங்கேயாவது பாத்துக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அந்த குழந்தைக்கு முடி வெட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒன்று பண்ணுவாரு. அப்புறம் முடியெல்லாம் வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி ரஜினி இதை பண்ணுனேன்? அப்புறம் நம்ம ஹீரோ எல்லா தொழிலையும் கத்துக்கிட்டு சரி நான் ஊருக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு மேட்டர் சொல்றாரு. உங்க 3 பேத்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க 3 பேரையும் காதலிச்சிருக்கிறேன். மிஸ்டர் சிங்கப்பூர் ரஜினி, ரஜினியை வச்சே உங்களை அசிங்கப்படுத்துறேன்னு நீங்க நினைக்க வேணாம், இருந்தாலும் நான் இதை போட்டுதான் ஆகணும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா,
அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. அதுக்கு இந்த மூணுங்களும் என்ன பண்ணுது, நாங்க எங்களோட 3 பேத்தோட பேரையும் சீட்ல எழுதி குலுக்கி போடுறோம், அதுல யாரு வராங்களோ அவங்கள நீ கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க. அட என்னையா இது நல்ல ஆஃபரா இருக்குதையா, ஒரு சீட்ல 3 பேத்தோட பேரையும் எழுதி போடுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பிள்ளைய செலக்ட் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லி ஹீரோ அந்த பிள்ளைய இழுத்துக்கிட்டு போறப்ப ஐ அம் போலீஸ் யூ அண்ட் யூ நீ முடிவெட்ட வந்தாதான் நினைக்கி உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம்னு வந்து நிக்கிறானுங்க. எதுக்குடா அரெஸ்ட் பண்றீங்க? அதாவது இவங்களுக்கு கடன் கொடுத்தான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருந்திருக்கான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பக்கமா போயிருக்காப்ல. அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை புடிச்சிட்டு போயிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு இவனை யாரும் கொல்லல, இவன் ஹார்ட் அட்டாக்ல தான் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சு இவங்கள வெளியே விட்டுட்டாங்க. பெருசா கதைன்னு ஒன்று எழுதாம கண்டமேனிக்கு எடுத்து வச்சா படம் இப்படிதான் இருக்கும். சிங்கப்பூர்ல தமிழ் மூவிஸ் ஓட்டுறாங்க, பட் எடுக்கிறாங்களான்னு கேட்டா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூர்ல தமிழ் மூவிஸ் எடுக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மலேசியன் மூவியா தான் இருக்கணும். என்னமோ ஒண்ணு, இது வந்துட்டு ஒரு C கிளாஸ் மூவி, அவ்வளவுதான். C கிளாஸ் மூவினா என்னன்னு போய் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.